சார் உங்கள் பேர்? என் நேம் சுரேந்தர். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். ஓகே சார். ஸோ எனக்கு ஒரு 5 இயர்ஸாகவே இந்த ஹேர் ஃபால்ன்ற ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ கடைசியாக அது ரொம்ப நாள் 5 இயர்ஸுக்கு அப்புறம் பார்க்க போனால் எனக்கு 2 சைட்லேயுமே ஃப்ரண்டல் சைடு 2 சைட்லேயுமே எனக்கு ஹேர் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நிறைய பேர் ஒரு சிலர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க வெளியே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய கேப்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட நல்லா சஜஸ்ட் கேட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு சிலர்கிட்ட அவங்க இன்னும் பெட்டராக அவங்களோட யாருக்கெல்லாம் பெட்டராக ரிசல்ட் வந்திருக்கோ அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க தான் எனக்கு இங்கே அல்ட்ரா பயோ சஜஸ்ட் பண்ணாங்க. 2024 ஜூலையில் டாக்டர் கன்சல்டேஷன் வந்திருந்தேன். அவங்க என்னோட ஹேரோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு டேண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கன்சல்டேஷன் என்னென்னா, ஸோ பிஆர்பியில் பண்ணாலும் இருக்கிற ஹேர்ஸை மட்டும் தான் இது சர்வை பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ரூட்ஸ் இல்லை, ரூட்ஸ் வேணுன்னா நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும் இந்த இடத்துக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நான் 1 மந்த்துக்கு அப்புறம் திரும்பி நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்தேன். ஸோ ஃபஸ்ட் டே வரும்போது எல்லாருக்குமே இருக்கிற பயம் தான் எனக்கும். ஸோ பெயின் இருக்குமா, என்ன ஆகும். ஃபஸ்ட் டே வந்தப்போ என்னை மார்னிங் பெட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சு மார்னிங் ஃபுட் கொடுத்துட்டாங்க. ஸோ மார்னிங் ஃபுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சர்ஜரி ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் எனக்கு ஃபுல்லாக பேக் சைட் ஃபஸ்ட்டு அனஸ்தீசியா கொடுத்து இம்ப்ளான்ட் பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட கிராஃப்ஸ் ஒரு 1000-1500 அந்த ரேஞ்சு கிராஃப்ஸ் மட்டும் என்னோட 50% ஆஃப் கிராஃப்ஸ் மட்டும் எடுத்து ஃப்ரண்டில் ஹேர்லைன்ஸ் மட்டும் வச்சு எனக்கு காட்டினாங்க. ஏர்லைன்ஸ் பண்ணாங்கல்ல சார், அது அவங்க நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்களா? ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு அந்த லைன் மார்க் பண்ணி காட்டினாங்க. ஸோ எனக்கு இந்த சைடில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே காட்டினாங்க. ஸோ எனக்கு சைடில் ஜாஸ்தி வேணாம், எனக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அந்த லைன்ஸ் எடுத்துகிட்டு வாங்கினதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணி அவங்க லைனை எரேஸ் பண்ணிட்டு திரும்பி ஒரு புது லைன் ட்ராப் பண்ணி இது ஓகேன்னு நான் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களே. ஓகே சார். இப்போ ஏர்லைன் எந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஏர்லைன் சைடு பார்க்க போனால் எல்லாம் ஓகே தான் எனக்கு. ஓகே தான். ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு இருந்துச்சு சொல்லிட்டீங்க, செகண்ட் டே எப்படி இருந்துச்சு? ஓகே, செகண்ட் டே மார்னிங் நான் வேக்கப் ஆன உடனே எனக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% ஆஃப் கிராஃப்ஸ் அது இம்ப்ளான்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க மார்னிங். ஸோ பிஃபோர் டிஃபன் முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு அதை இம்ப்ளான்ட் பண்ணி எனக்கு ஃபுல்லாகவே ரொம்ப டென்ஸராக வச்சு அந்த டென்சிட்டிக்காக செகண்ட் டே மார்னிங்கே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருந்தோம். ஸோ தேர்ட் டே மார்னிங் எனக்கு போட்டு இந்த பேண்டேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பேண்டேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில்மெண்ட் போட்டு ஃப்ரண்ட்டில் ஹேர் வாஷ் பண்ணி எனக்கு தேர்ட் டே இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டாங்க. 10th டே வரைக்கும் நான் வீட்டிலேருந்தே ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 4 days கையே வைக்காம ஹேர் வாஷ் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு 4 daysனா தேர்ட் டே போஸ்ட் 3 to 7. ஸோ அந்த டேஸ் நான் கையை வைக்காம வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் போஸ்ட் 7th டே நான் கையை லைட்டாக வச்சு தேய்ச்சி பண்ணி 10 days வரைக்கும் பண்ணிட்டு 10th டே மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ்க்காக ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் 10th டே வந்ததுக்கப்புறம் இவங்களோட டெக்னீஷியன்ஸே எனக்கு ஹேர் வாஷ் பண்ணி விட்டாங்க. ஓகே சார். இப்போ 7th டே எல்லாருமே கை வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. 7th டே 8th டே 9th டே வீட்டில் ரப் பண்ணுறீங்க தெரியுங்களா, லைட்டாக ரப் பண்ணுறீங்களா, அது எல்லாருமே பயப்படுறாங்க. அது நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? இல்லை, எனக்கு அதை விட ரொம்ப பயமாக இருந்துச்சு மேம் அந்த டைமில். ஸோ எனக்கு கை வச்சு நான் தேய்க்கும் போது ஒயிட்டாக அந்த பிளட்டோட கிளாட்ஸ் ரொம்ப நாள் தங்கி இருந்தது. அது போனது கூட எனக்கு ஹேர் ரூட்ஸ் போகுதான்ற பயமாகவே இருந்துச்சு. திரும்பி நான் உடனே கால் இங்கே இருக்கக்கூடிய எனக்கு அசைன் பண்ண மேனேஜருக்கு நான் கால் பண்ணி கேட்டு அவங்களோட வீடியோ காலில் தான் நான் ஹேர் வாஷே பண்ணேன் அந்த 7th டே. ஓகே சார். ஃபஸ்ட்டு பிஆர்பி வர வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்கணும், எவ்வளோ மீட்ன்றது எத்தனை நாள் எடுக்கணும், ஜூஸ் என்னென்ன ஜூஸ் யூஸ் பண்ணணும், ஆல்டர்னேட் டேஸில் இப்படிலாம் யூஸ் பண்ணணும், என்னென்ன மெடிசன் எடுக்கணும், அது எந்த டைமில் எடுக்கணும், பிஃபோர் லஞ்ச், பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், பிஃபோர் டின்னர் ஆர் போஸ்ட் டின்னர், அது எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஷீட்டில் எழுதி கொடுத்து அனுப்புனாங்க. மெடிசன் பார்க்க போனால் நம்மளுடைய இந்த 3 monthsக்காக நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக இம்யூரிச் அண்டு ஒமேகா ரிச் இந்த 2 டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அது இல்லாமல் மல்டிவிட்டமின் டேப்லெட் டெய்லி நைட் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அது ஆல்டர்னேட், அதை ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது செகண்ட் மந்த் வரும்போது ஓரளவுக்கு எனக்கு ஹேர் க்ரோ ஆனதே தெரிஞ்சிச்சு. செகண்ட் பிஆர்பி வரும்போது ஓகே ஹேர் க்ரோ ஆனதே தெரிஞ்சு எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டைம்
பிஆர்பி பண்ணும்போது எனக்கு வச்ச ஹேர்ஸ் எல்லாமே நிறைய கொட்டி போச்சு எனக்கு. அதனால அது கொஞ்சம் அந்த 1 மந்த் கேப்பில் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஸோ வருமா வராதா, கொட்டிடுச்சு, இதனால ஏதாவது இருக்குமான்ற பயமே இருந்துச்சு. செகண்ட் மந்த்துக்கு அப்புறம் எனக்கு அந்த பயம் போயிடுது. ஓரளவுக்கு இருந்த இடம்லாம் அப்படியே முடி வளர கொஞ்சமாக அப்படியே உள்ளேருந்து கிராஃப்ஸ் ரூட்ஸ் வர வர எனக்கு ஓகேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. தேர்ட் மந்த்துக்கு அப்புறம் யூஸ்வலாகவே ஆகிடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா கிராஃப்ஸும் வந்துடுது அப்படின்ற நிலைமைக்கு. ஓகே சார். ஸோ நான் 4th மந்த்துக்கு அப்புறம் நான் ஹேர் கட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நிறைய ரொம்ப அதிகமாக முடி வளர்ந்து சைடெல்லாம் வந்து காது வரைக்குமே வளர்ந்துது முடி. ஸோ அதனால சைடில் ஹேர் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இது முடிஞ்ச வரைக்கும் இங்கே ட்ரிம் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் சிசரை வச்சு, இங்கே டாக்டர் சொன்ன மாதிரி சிசரை வச்சு அது மேலே ட்ரிம்மர் யூஸ் பண்ணி பண்ணேன். ஏன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணால் இந்த இடம் இன்னும் ஏதாவது காயம் இருக்கும். ஸோ 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வேறு இது நார்மலாக பண்ணிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் இது சிசரை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இங்கே நான் இம்ப்ளான்ட் பண்ண இடத்துக்கு மட்டும் சிசர் வச்சு பண்ணி. இப்போ நீங்கள் முன்னாடி இருந்ததோட இப்போ எப்படி 5 மந்த்தில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு அந்த பால்னஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அது இப்போ சுத்தமாக இல்லை எனக்கு. அப்புறம் கிளினிக்கில் வந்துட்டு எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ஃபாலோஅப்ஸ் பண்ணுறதுலாம் எப்படி ஓகே சார்? உங்கள் ரெகுலராகவே பிஆர்பிக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிடுவாங்க. நான் என்ன டேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோமோ அன்றைக்கி அவங்களே கால் பண்ணிவிடுவாங்க. நான் ஃபர்கட் பண்ணால் கூட அவங்களே எனக்கு கால் பண்ணி அந்த டைம் ஸ்லாட்டை புக் பண்ணிவிடுவாங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் யாருக்குன்னா சஜஷன் பண்ணனா எங்கே பண்ணுவீங்க சார்? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணாங்க. அவங்களுக்கு எப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சுருப்பாங்க, இந்த இடம் பேல்டாக தெரியும். ஸோ சிலருக்கு நான் இன்னும் பார்க்க போனால் இங்கே வச்சதே டென்சராக இருக்காது. ஸோ டெம்பிள் எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க, இங்கே டென்சராக இருக்காது. ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஸ்டார்டிங் பண்ணும்போதே சரி நம்மளுக்கு என்ன எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயமாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்தது என்னோட ரிசல்ட்டை பார்க்கும்போது நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் அவங்கள பார்க்கறதுக்கு என்னை பார்க்கறதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது.